மணியாக வீட்டிற்கும் புரட்சி கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. எப்படி எறும்பானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தால் மணலை தவித்து சர்க்கரையை உண்ணுகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு தூளையும் மரத்தூளையும் கலந்து வைத்தால் மரத்தூளை தவிர்த்து இரும்பு தூளை கவருகிறதோ, எப்படி அன்னமானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவித்து பாலை பருகிறதோ, அதுபோல என்னோட பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. புரட்சி கலைஞர் மனிதனாக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமா இருக்கிறார். நான் புரட்சி கலைஞரோட சினிமாவிலும் பயணம் பண்ணிருக்கிறேன், அரசியலிலும் பயணம் பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் சினிமாவிலும் பார்க்க முடியாது, அரசியலிலும் பார்க்க முடியாது, வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு. ஒருவர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது, இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரியும். இன்றைக்கு புரட்சி கலைஞரை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கு போதாது, நாள் முழுதும் பேசிட்டு இருக்கலாம். 1978 திரைப்பட உலகில் நடிகராக வந்தார். எத்தனையோ ஹீரோயின், எத்தனையோ கதாநாயகி அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய முயற்சியினால் நடிக்க மாட்டேன்னு சொன்ன அதே ஹீரோயின், அதே கதாநாயகி கேப்டனோட நடிச்சாங்க. 78 அவர் நடிக்கும் போது ஆரம்பிச்சது உதவி. அதுக்கு முன்னாடியும் உதவி பண்ணியிருக்கார். எப்போ அப்படின்னா, மதுரையில ஸ்கூல்ல படிக்கும் போது கேப்டன் அவருடைய அப்பா அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில என் பையன் எது கேட்டாலும் கொடுங்க, நான் பணம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போவாராம். கேப்டன் அவர்கள் தனக்காக எதுவும் வாங்காம தன் கூட படிக்கிற 7 பிள்ளைகளுக்காக பென்சில், பேனா, ரப்பர், நோட்டுன்னு வாங்கி கொடுத்தார். அந்த உதவக்கூடிய குணம் அவருக்கு அப்பவே வந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அவருக்கு அந்த உதவும் குணம் வந்துச்சு. அதன் பிறகு அவரு மதுரையில நாடார் ஸ்கூல்ல படிச்சார். அதன் பிறகு தேவக்கோட்டையில டீப்ரிட்டோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சார். அன்றைக்கு ஆரம்பித்தது அவருடைய போராட்டம். தமிழக மக்களுக்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன். எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம். இன்னைக்கு ஆரம்பிச்சிட்ட கட்சி மாதிரி எல்லாம் கிடையாது, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்ட நடிகர் மாதிரி எல்லாம் கிடையாது புரட்சி கலைஞர் அவர்கள். அதன் பிறகு பள்ளிக்கூடத்துக்கு படிப்புக்கு முடிச்சதுக்கு பிறகு அவருடைய ரைஸ் மில் அவர் இருந்தார். அப்ப ரைஸ் மில்ல வேலை பார்க்கிறவங்க பெண்கள் சனிக்கிழமை தான் கூலி கொடுப்பாங்க. ஆனா அங்க வேலை பார்க்கிற பெண்களுக்கு வேலைக்கிழமையே அவங்க வீட்டுல சமையல் பண்றதுக்கு அரிசி கிடையாது. இதோ நம்மளுடைய புரட்சி அன்னியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக அவங்க அரிசியிலே வேலை பார்ப்பாங்க, நெல்லிலே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல சமைக்கிறதுக்கு இருக்காது, அரிசி இருக்காது. அப்போ கேப்டன் அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்களாம், தம்பி சமையல் பண்றதுக்கு அரிசி கிடையாதுன்னு. அவங்க அப்பாவுக்கு தெரியாம மூட்டையோட அரிசிய வீட்டுக்கு அனுப்புவாராம். சோ அப்ப பாருங்க, அந்த உதவக்கூடிய குணம் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது. அரசியலுக்கு வரணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, அந்த உதவக்கூடிய குணம் பிறப்பிலே இருந்ததுங்க. இன்றைக்கு எத்தனையோ பேரு டாக்டரா இருக்காங்க, இன்னைக்கு எத்தனையோ பேரு இன்ஜினியர் இருக்காங்க, இன்னைக்கு எத்தனையோ பேரு கலெக்டரா இருக்காங்க கேப்டன்னால. இந்த மாதிரி எந்த ஒரு நடிகராவது சொல்ல முடியுமா? எந்த ஒரு நடிகராவது இந்த மாதிரி சொல்ல முடியுமா? நான் டாக்டர் ஆக்கினேன், நான் இன்ஜினியர் ஆக்கினேன், நான் கலெக்டர் ஆக்கினேன்னு எவனாவது சொல்ல முடியுமா? ஒரு நடிகன் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க கூட இருந்து பார்த்திருக்கிறோம். கேப்டன் 33 வருஷம் கூட இருந்து பார்த்திருக்கிறோம். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். சொன்னதை செய்யறத சொல்லி காட்டவே மாட்டார். நான் இன்னாருக்கு இது செஞ்சேன், அண்ணாருக்கு அது செஞ்சேன்னு செய்யறத சொல்லி காட்ட மாட்டாருங்க. அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதுங்க. நாங்கெல்லாம் கூட இருந்து பார்த்திருக்கோம், அதனாலதான் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு நடிகரும் அந்த மாதிரி ஒரு தலைவரும் பார்க்க முடியாது.
பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்களை பற்றி சிந்தித்த ஒரே தலைவன். சும்மா இப்ப எல்லாம் வேஷம் போட்டுட்டு இருக்கிறானுங்க, எல்லாம் வேஷம் போட்டுட்டு இருக்கிறானுங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலா வந்து நிப்பார், நிதி கொடுப்பார். சென்னையில் வெள்ளம் வந்தாலும் சரி, ஆந்திராவில் புயல் அடித்தாலும் சரி, குஜராத்தில் நிலநடுக்கம் வந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் பூகம்பம் வந்தாலும் சரி, இலங்கை பிரச்சனையா இருந்தாலும் சரி, உத்தரகாண்டில வெள்ளம் வந்தாலும் சரி, கார்கில் போர் நடந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, திருப்பூர் பாரிடிஞ்ச விஷயமானாலும் சரி, காஞ்சிபுரம் ரயில்வே விபத்தானாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நெசவாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, முதலா வந்து நிப்பாரு, நிதி கொடுப்பார். புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான். இந்த பத்திரிகைக்காரன், இந்த டிவி காரனும் அப்பேற்பட்ட ஒரு மனிதரை உடம்பு சரியில்லாம நடந்து வந்தா, தள்ளாடி உடம்பு சரியாம நல்லா நடந்து வந்தாருன்னா தண்ணி அடிச்சுட்டு நடந்து வந்தான்னு வாய் கூசாம பேசுறானுங்க பத்திரிகைக்காரன், டிவி காரனும். இன்னைக்கு அதே பத்திரிகைக்காரன், அதே டிவி காரன், அதே சோசியல் மீடியா கேப்டன் மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு கேட்கிறான். ஏண்டா இதைத்தானடா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதைத்தானடா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேப்டன் மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு இதைத்தாண்டா நாங்க முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தோம். எந்த ஒரு மக்கள் பிரச்சனையா இருந்தாலும் முதலா வந்து நிப்பார், நிதி கொடுப்பார். அதன் பிறகுதான் ஆளுங்கட்சிக்காரனும் வருவானுங்க, ஆண்ட கட்சிக்காரனும் வருவானுங்க. அதெல்லாம் நம்ம சொல்றோம் கேப்டனை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றோம். அதிமுக தோழர்கள், தொண்டர்கள் என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் சொல்லுவேன் எங்களுடைய கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆரை விட ஒரு படி மேல. எம்ஜிஆரை விட ஒரு படி மேல. திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் போது கூட சாப்பாட்டுல ABC மேல ஒரு ரகம், நடுவுல ஒரு ரகம், கீழே ஒரு ரகம் பாகுபாடு இருந்தது சினிமாவுல சாப்பாட்டுல. ஆனா புரட்சி கலைஞர் அவர்களுடைய உழவன் மகன் ஷூட்டிங்ல தான் நான் என்ன சாப்பிடுறேனோ அதே சாப்பாடை கீழே வரைக்கும் கொண்டு கூடுன்னு சொன்னவர் புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான். நான் தான் சொல்லுவேன், மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், தட் இஸ் எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர். மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊரு. கோபாலமேனன் எம்ஜிஆருடைய தந்தையார் பேரு ராமச்சந்திரன். எம்ஜிஆருடைய இயற்பெயர் தட் இஸ் எம்ஜிஆர். எம்ஜிஆரை விட ஒரு படி மேலதான் எங்களுடைய புரட்சி கலைஞர். எப்படின்னு கேக்குறீங்களா? அது உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி அடுத்த நாள் பத்திரிகையில வந்துடும், பேப்பர்ல வந்துடும். ஆனா எங்களுடைய தலைவர் உதவி செஞ்சா வெளியில தெரியாது. அதை நான் எத்தனையோ முறை நானே பார்த்திருக்கிறேன், நேரடியாக பார்த்திருக்கிறேன். பராசக்தியில சிவாஜி சார் வசனம் பேசுறேன், நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை, ஏன் இவ்வளவு அக்கறைன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நான் நேரடியாக பார்த்தேன். எப்போ தெரியுமா? ஒரு நாள் காலையில் சரியாக 8:30 மணி இருக்கும். கேப்டன் அவர்கள் எனக்கு போன் பண்றார், ஷூட்டிங் இருக்கா இன்னைக்கு அப்படின்றாரு. இல்ல கேப்டன் அப்படின்னு. எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கிறேன் கேப்டன், கொஞ்சம் ஆபீஸ் வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கேப்டன் வந்து மரியாதையா பேசுவார், நீங்க நாங்கன்னு தான் பேசுவார். வயசுல மூத்தானாலும் சரி, வயசுல இளையானாலும் சரி, நீங்க நாங்கன்னு தான் பேசுவார். நீங்க உடனே கொஞ்சம் வர முடியுமான்னாரு. நான் போனேன். கட்சி ஆபீஸ்ல யாருமே கிடையாது, கேப்டன் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, லுங்கியும் சட்டை. இதோ புரட்சி அந்நியார், இதோ வந்துவிட்டார் புரட்சி கலைஞரின் வாரிசு, இதோ சின்ன கேப்டன் அவர்கள் வந்துவிட்டார்கள், இதோ புரட்சி அந்நியார் அவர்கள் நமது முன்னாடி வந்து கொண்டிருக்கிறார். ஏங்க நல்ல டெம்போவா போய்கிட்டு இருக்கும்போது இருந்தா ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா கரெக்டா சொல்லுங்க. எப்பா இருப்பா, மேல இருப்பா,
ஒரு 5 நிமிஷம் வரும், இருங்க வரும்போது தெரியும் நமக்கு, புரியுதுங்களா? அப்போ தலைவர் அவர்கள் அவர் மட்டும்தான் இருக்காரு ஆபீஸ்ல, லுங்கி கட்டி இருக்கிறாரு, ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டிருக்கிறாரு. நான் போறேன். கேப்டன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு 100 ரூபாய் கட்ட எடுத்து அப்படியே டேபிள்ல வைக்கிறாரு எனக்கு முன்னாடி. நான் எப்போதுமே கேப்டன் முன்னாடி உட்கார மாட்டேன். என்னை உட்கார சொன்னாரு. இல்ல கேப்டன் நான் நிக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த 100 ரூபாய் கட்ட அப்படி இப்படி வச்சார். என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குஞ்சரமால் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், கேப்டன் இந்த தேனி குஞ்சரமால் தானே அப்படின்னு. ஆமா, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பொண்ணு போன் பண்ணிச்சு. அவங்க பொண்ணு பேரு சாந்தி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மாலையை ஒண்ணு வாங்கிட்டு தேனி குஞ்சரமால் திருப்பாச்சியில பாட்டி அம்மாவா வருவாங்க. திருப்பாச்சியில வேற ஒருத்தர் கூட நடிச்சவங்க. ஆனா உதவி செஞ்சது எங்க தலைவர் தான், கேப்டன் தான். அவன் அதுல நான் கூட நடிச்சேன். பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரடி. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான். டேய் புடிச்சு கேட்டுங்கடா அப்படின்னு ஒரு நாட்டாமையா ஒரு கேரக்டர்ல நடிச்சேன். அப்போ கேப்டன் சொல்றாரு, ஒரு மாலையை வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு மரியாதை செஞ்சுட்டு, அந்த அம்மாவோட பொண்ணு பேரு சாந்தி. சாந்தி யாருன்னு கேளுங்க, எல்லாரும் இருப்பாங்க. அங்க வச்சு பணம் கொடுக்காதீங்க. அந்த அம்மாவை உள்ள வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு, கேப்டன் இந்த பணத்தை கொடுக்க சொன்னாரு, நீங்க போன் பண்ணினீங்களா? இறுதி சடங்குக்கு பணம் இல்ல, அதனால கேப்டன் இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு. நீங்க அந்த பணத்தை கொடுங்க. மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டால் எனக்கு திரும்ப போன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னவரியா எங்க ஆளு, எங்க கேப்டன். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். டிசம்பர் 28, 2023 அந்த கூட்டம் வந்ததே சும்மா ஒண்ணும் இல்லங்க. அந்த கூட்டம் சும்மா ஒண்ணும் வரல. 1.5 கோடி பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அந்த லட்ச கூட்டம்ங்க. எங்க தலைவர் அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுங்களா? என் பசங்க 2 பேரும் டாக்டர், எனக்கும் உதவி செஞ்சிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 420 கலைஞர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் தெரியுமா? எத்தனையோ பேர் நடிகரா உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை இயக்குனரா உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை ஃபைட் மாஸ்டரா உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை ப்ரொடக்ஷன் பாயா உருவாக்கி இருக்கிறாரு. 420 பேரை உருவாக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு 2000 குடும்பம், சினிமா குடும்பம் வாழ்றதுன்னா அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர். அவர் நடிக்கும் போதே அவருடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தார். 1990 95 வரைக்கும் ஏழை எளிய மக்கள் படிக்கணும்காக 10 லட்சம் ரூபாய் வருஷந்தோறும் கொடுத்தார். 95 2000 வரைக்கும் வருஷந்தோறும் ஏழை எளிய மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக 15 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 2000 அவர் மறைந்த பின்னும் இப்பவும் ஏழை எளிய மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக வருஷந்தோறும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 25 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 600 கம்ப்யூட்டரை அனுப்பி, யாருக்காவது அந்த தொலைநோக்கு சிந்தனை இருந்துச்சா? எந்த தலைவனுக்காவது அந்த தொலைநோக்கு சிந்தனை இருந்துச்சா? கம்ப்யூட்டர் கத்துக்கணும் நம்ம பசங்க, இருமா வரக்கூடிய காலம் கம்ப்யூட்டர் காலம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுதும் அனைத்து மாவட்டங்களையும் 600 கம்ப்யூட்டரை அனுப்பி ஏழை எளிய மக்கள் இலவசமாக கணினி பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் அந்த கம்ப்யூட்டர்ல படிச்சாங்க? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லியிருக்கிறார், ஒரு கலெக்டர் சொல்லியிருக்கிறார். விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் கொடுத்த அந்த கம்ப்யூட்டர்ல கத்துக்கிட்டு தான் நான் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரம் ஆயிருக்கேன்னு. இன்னைக்கு இங்க நிக்கிறாங்களே காவல்துறை அதிகாரிகள், தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர். இன்னைக்கு எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் கேப்டனுடைய இன்ஸ்பிரன்ஸ் எல்லாம் தான் வந்திருக்கிறாங்க. கேப்டனுடைய அந்த பாதிப்புனாலதான்
எந்த ஒரு படத்திலேயாவது கேப்டன் தவறா நடிச்சிருப்பாரா? எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் சொன்னாதான். எம்ஜிஆர் அந்த மாதிரி எந்த ஒரு தவறான கதாபாத்திரத்திலையும் நடித்தது கிடையாது. ஆனாலும் இப்ப நடிச்சிட்டு, இப்ப வர்றவன் பூரா போத கலாச்சாரத்துல நடிச்சிட்டு, தண்ணி அடிக்கிற பாட்டுல எல்லாம் நடிச்சிட்டு, நான் தலைவன் ஆக போறேன், நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது வேற கதை. திடீர்னு கூட்டணி வந்தாலும் வந்து என்ன பண்றது? செந்தூர பாண்டி இல்லன்னா அவர்லாம் இல்ல. இது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணன் விஜயகாந்த் இல்லன்னா நான் இல்லன்னு அவரே சொல்லியிருக்காரு. இல்லன்னு சொல்லட்டு பாப்போம். சரி, அதை விடுங்க, அது வேற கதை. ஆக எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்காரு. நம்ம பார்த்திருக்க சோசியல் மீடியாவில் கஸ்தூரி ராஜா நடிகர் தனுஷோட அப்பா சொல்லியிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. என் பொண்ணு டாக்டர் ஆனதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு. எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கார்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது கஸ்தூரி ராஜா சார் வீடுங்க தான் சொன்னோன்னா காரை நிப்பாட்டுட்டாங்களா கேப்டன் டிரைவர்கிட்ட. காரை நிப்பாட்டு, நம்ம போய் டைரக்டரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கிறாரு. உள்ள குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, தனுஷோட அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க. கேப்டன் கேட்கிறாரு, ஏன் டைரக்டர் சார், ஏன் சார் வந்து பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு. இல்ல, அது டாக்டரா ஆகணும்னு நினைச்சது, ஆனா கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, வண்டியில ஏறுங்க அப்படின்ட்டாராம். வண்டியில ஏறுங்க கஸ்தூரி ராஜா சார், தனுஷோட அப்பா, தனுஷோட அக்கா, கேப்டன் எல்லாரும் போறாங்க. நேரா போகுது, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது கார். நேரா போயிட்டு அங்க போனோம்னா, ஐயா பெரியவர் உடையார் இருக்காரான்னு கேக்குறாங்க. இல்ல, உடையார் ஐயா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலோட எம்டி. அப்ப அவர் வர்ற வரைக்கும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்ப சொல்றாரு, இவர் நமக்கு ரொம்ப வேண்டிய இயக்குனர், ஒரு சீட்டு, மெடிக்கல் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. கேப்டன் கேட்டா யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாருக்குமே கொடுத்து பழக்கப்பட்டவர். நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்கிறாங்கன்னா செஞ்சிருவாங்க. அப்ப அவர் உடையார் வந்து சரி அப்படின்ட்டாராம். எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்டிருக்காரு. அப்போ 30 வருஷத்துக்கு, நம்ம 35 வருஷத்துக்கு முன்னாடி 6 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னு இருக்காங்க. கேப்டன் இப்படி டைரக்டர் இப்படி திரும்பி பார்த்திருக்காரு. இயக்குனர் சொல்றாரு, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே அப்படின்னு இருக்காரு. கஸ்தூரி ராஜா சார், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையேன்னு உடனே அந்த பணத்தை நான் கட்டுறேன் அப்படின்னாரு. பணத்தை அவர் கட்டினாருங்க. ஏங்க, இன்னைக்கு கஸ்தூரி ராஜா பொண்ணு டாக்டரா இருக்குன்னா அதுக்கு காரணம் கேப்டன்ங்க. எத்தனை பேர் அவர் சினிமாவிலையும் வாழ்க்கையிலும் வாழ வச்சிருக்கிறார் தெரியுமா? எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா அவரு? அதனாலதான் இந்த சிறந்த மனித நேயத்திற்காகத்தான் அப்போதைய ஜனாதிபதி ஆர்.கே. நாராயணன் இந்தியாவின் தலை சிறந்த குடிமகன் ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த சிறந்த மனித நேயத்திற்காகத்தான் சீக்கிய குருமாரர்கள் சிரோன்மணின் ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த மனித நேயத்திற்காகத்தான் அமெரிக்க ஆஸ்டன் மாநகர் மேயர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த குடிமகன் ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த சிறந்த மனித நேயத்திற்காகத்தான் டாக்டர் கேப்டன் கிறிஸ்துவ சபை கொடுத்தது. உங்களை மாதிரிலாம் நாங்க டாக்டர் எல்லாம் போலியாலாம் வாங்கல. எங்க தலைவர் உண்மையாக உதவி செஞ்சு, ஏழைகளுக்கு உண்மையாக உதவி செஞ்சு அவர் இன்னைக்கு தெய்வமா இருக்கார். அதனாலதான் சொல்ற, மாற்றம் வேணும். அவன் சொல்லிட்டு இருக்கான், நாங்க வந்தா மாற்றம் வரும், நாங்க வந்தா மாற்றம் வரும்னு. தயவு செய்து அந்த மாற்றத்தை அந்நியார் மூலம் நீங்க கொண்டு வாங்க. எங்க அந்நியார் அவர்கள் 1990ஆம் வருஷம் கேப்டன் அவர்களை கரம் பிடித்தார். அந்நியார் நினைத்து இருந்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியை அன்றைக்கே தடுத்திருக்கலாம். ஆனா தடுக்கலையே. நம்ம வீட்டுல நம்ம மனைவி, நம்ம சொந்த குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சாலே ஏங்க அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறேன்னு கேட்போம். என் முண்டாட்டி கேட்பா, எல்லாரும் முண்டாட்டி கேட்கதான் செய்வாங்க. ஆனா அந்நியார் கேட்கலையே. உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்களே, அவங்க தடுத்திருக்கலாமே. ஆனா இன்னைக்கு அந்நியார் அவர்களை தப்பா பேசிட்டு இருக்காங்க, தவறுதலா பேசிட்டு இருக்கானுங்க இந்த மீடியா காரணம், இந்த பத்திரிகை காரங்களும்.
இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க 70% கேப்டனுடைய சொத்து கரைஞ்சு போயிட்டுங்க. 70% சொத்து கரைஞ்சு போயிட்டு இன்னைக்கு அவர் பசங்களுக்கு 20% அல்லது 30% சொத்து தான் இருக்கும். அவர் சினிமாவில் நடிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பளம் எல்லாம் எங்க? இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும்ல இருக்கு. ஏன்னா இங்க தென்காசி பக்கத்துல ஆயக்குடிங்கிற இடத்துல ஒரு 5 ஏக்கர் வாங்கி கொடுத்திருக்காருங்க. அவரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு 5 ஏக்கர் வாங்கி கொடுத்திருக்காருங்க. கன்னியாகுமரியில வாங்கி கொடுத்திருக்காருங்க. மதுரையில நரிக்குறவர்களுக்கு 7 ஏக்கர் வாங்கி கொடுத்திருக்காருங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியாது, கூடவே இருக்க எங்களுக்கு தெரியாது. அவர் மறைவுக்கு பிறகுதான் தெரியுது. மறைவுக்கு பிறகு ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல நரிக்குறவர்களுக்கு 7.5 ஏக்கர்ல நிலம் வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு அதோட மதிப்பு சுமார் 30 கோடி 40 கோடி. தமிழ்நாடு முழுதும் எங்கேயோ ஏதோ ஒரு கிராமத்திலும் சரி, எங்கேயோ ஒரு நகரத்திலும் செஞ்சிருக்கிறார். நீங்களாவது டிவி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தீங்க. எங்க தலைவர் பஞ்சாயத்து டிவி வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பஞ்சாயத்துக்கு டிவி வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கட்டில் வாங்கி கொடுத்தாருங்க. கட்டில் வாங்கி கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் பக்கத்துல அம்பாசமுத்திரத்துல வாங்கி கொடுக்கும் போது நாங்க இருந்தேன், எங்களுக்கு தெரியும். கட்டில் வாங்கி கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு முழுதும் அனைத்து ஆஸ்பத்திரியிலையும் கட்டில் வாங்கி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கிறார். சொல்லிக்கிட்டே போலாம், கேப்டனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா இப்ப கூட வரும்போது எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் சோலை கனகராஜன் சொன்னாரு, நீங்க போய் அங்க போய் யாரையும் திட்டிராதீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஆண்ட கட்சியும் திட்டமாட்டேன், ஆளுங்கட்சியும் திட்டமாட்டேன். ஏன்னா நம்ம தலைவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு, நம்ம அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு. நான் பேசிட்டு இருந்தேன். சோ நிறைய பண்ணிருக்காரு. இப்ப கொரோனா வந்துச்சு, கொடிய நோய் உலகம் முழுதும் வந்துச்சு, கொடிய பயங்கரமான நோய் வந்துச்சு. அப்ப ஒரு டாக்டர் இறந்து போனார் கீழ்பாக்கத்துல. நம்ம திருநெல்வேலியை சார்ந்த டாக்டர் தான் அவரு. அந்த டாக்டரை புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க அங்க கீழ்பாக்கம் கல்லறையில. அப்ப நம்ம தலைவர் என்ன சொன்னார்? கொரோனால யார் இறந்தாலும் என் காலேஜில் வந்து புதைங்கன்னு சொன்னார். நம்ம கொடுப்போமா இடத்த? அது எந்த இடம்? கல்வி கற்கிற இடம், கல்வி கொடுக்கிற இடம். எப்படி மனசு வருது பாருங்க, எப்படி மனசு வருது பாருங்க. கொரோனாவில் யார் இறந்தாலும் சரி என்னுடைய காலேஜில் வந்து புதைங்கன்னு சொன்ன தலைவருங்க எங்க தலைவர் கேப்டன். டிசம்பர் 28, 2023 அதுல இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சக நடிகர் கலைமாமணி போண்டாமணி அவர்கள் இறந்து விட்டார். போண்டாமணி இறந்துட்டார். நான் வந்து அந்நியார்ட்ட சொல்றேன், அன்னி போண்டாமணி இறந்துட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு. ஏன் முன்னாடியே வீட்டுக்கு போன் பண்ணி தம்பி விஜய பிரபாகரன் பேசிட்டு, நீ அப்பாட்ட சொல்லு, இந்த மாதிரி நடிகர் போண்டாமணி இறந்துட்டாராம், மீசை ராஜேந்திரன் அங்க போறாரு, என்ன பண்ணணும் அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க. நான் 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். நான் வெளியில வெயிட் பண்றேன். திரும்ப உள்ள கூப்பிட்டு மொத்தமா கத்தையா ஒரு கவர்ல பணம் கொடுக்கறாங்க. இத கொண்டு போய் கேப்டன் கொடுத்தாருன்னு சொல்லி போண்டாமணிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. எப்போ? இறக்குறதற்கு 4 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 24 2023 எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காருங்க. ஏங்க நீங்க அவருக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அரசியல் பின்னணி, இந்த மாதிரி ஒரு உதவும் பின்னணி எந்த ஒரு நடிகருக்காவது, எந்த ஒரு அரசியல் தலைவருக்காவது உண்டா? இருக்கா? இல்லையே. அப்புறம் ஏன் ஓட்டு போடுறீங்க? ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்குன்னு சொன்னானுங்க. என்ன கொள்கை இல்ல? லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னாரு. இது கொள்கை இல்லையா? பெண்களை ஆண்களுக்கு சமமாக பாவிக்க வேண்டும் என்று சொன்னார். இது கொள்கை இல்லையா?
விவசாயத்தையும் நெசவு தொழிலையும் மேம்படுத்துவோம் சொன்னாரு. கொள்கை இல்லையா? ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொன்னாரு. எல்லாம் சிரிச்சான், எல்லாவனும் சிரிச்சான். ரேஷன் பொருள் எப்படி வீடு தேடி வரும்? இதோ வீட்டிற்கும் புரட்சி கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. எப்படி எறும்பானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தால் மணலை தவித்து சர்க்கரையை உண்ணுகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு தூளையும் மரத்தூளையும் கலந்து வைத்தால் மரத்தூளை தவிர்த்து இரும்பு தூளை கவருகிறதோ, எப்படி அன்னமானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவித்து பாலை பருகிறதோ, அதுபோல என்னோட பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. புரட்சி கலைஞர் மனிதனாக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமா இருக்கிறார். நான் புரட்சி கலைஞரோட சினிமாவிலும் பயணம் பண்ணிருக்கிறேன், அரசியலிலும் பயணம் பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் சினிமாவிலும் பார்க்க முடியாது, அரசியலிலும் பார்க்க முடியாது, வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு, சாபக்கேடு. ஒருவர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது, இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரியும். இன்றைக்கு புரட்சி கலைஞரை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கு போதாது, நாள் முழுதும் பேசிட்டு இருக்கலாம். 1978 திரைப்பட உலகில் நடிகராக வந்தார். எத்தனையோ ஹீரோயின், எத்தனையோ கதாநாயகி அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய முயற்சியினால் நடிக்க மாட்டேன்னு சொன்ன அதே ஹீரோயின், அதே கதாநாயகி கேப்டனோட நடிச்சாங்க. 78 அவர் நடிக்கும் போது ஆரம்பிச்சது உதவி. அதுக்கு முன்னாடியும் உதவி பண்ணியிருக்கார். எப்போ அப்படின்னா, மதுரையில ஸ்கூல்ல படிக்கும் போது கேப்டன் அவருடைய அப்பா அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில என் பையன் எது கேட்டாலும் கொடுங்க, நான் பணம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போவாராம். கேப்டன் அவர்கள் தனக்காக எதுவும் வாங்காம தன் கூட படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்காக பென்சில், பேனா, ரப்பர், நோட்டுன்னு வாங்கி கொடுத்தார். அந்த உதவக்கூடிய குணம் அவருக்கு அப்பவே வந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அவருக்கு அந்த உதவும் குணம் வந்துச்சு. அதன் பிறகு அவர் மதுரையில நாடார் ஸ்கூல்ல படிச்சார். அதன் பிறகு தேவக்கோட்டையில டீப் ரீட்டோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சார். அன்றைக்கு ஆரம்பித்தது அவருடைய போராட்டம். தமிழக மக்களுக்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன், எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம். இன்னைக்கு ஆரம்பிச்சிட்ட கட்சி மாதிரி எல்லாம் கிடையாது, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்ட நடிகர் மாதிரி எல்லாம் கிடையாது புரட்சி கலைஞர் அவர்கள்.